ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இலக்கிஸ் கிச்சனில் பாவக்காய் தொக்கு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை போட்டுக்கலாம். வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. உப்பு தேவைன்னா ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாதி வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு சூப்பரான பாவக்காய் தொக்கு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.